டிசம்பர் 20, 2012 கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த 3 குற்றத்திற்காக ராஜு வேணுகோபால் அவர்களை விசாரணைக்கு அழைக்கிறோம். சொல்லுங்க ராஜு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த 3 குற்றத்தையுமே நீங்க ஒரே நாள்ல பண்ணிருக்கீங்க. இதோடைய காரணம் என்ன? எதுக்காக இதை பண்ணீங்க? இதெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரிஞ்சாங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஒரு சிகரெட் ஒன்று கொடுங்க சார். சொல்கிறேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த 3த்தையும் நான் ஒரே நாளில் பண்ணேன். எதுக்காக பண்ணேன்? டிசம்பர் 21, 2012 நீங்கள் எல்லாரும் எதுக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு தான் சார் நானும் பயந்தேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? மீடியா. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கொள்ளையடித்தேன். எதுக்கு? பேசிக்காகவே நான் ஒரு ஏழை சார். சின்ன வயசுலேருந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்னை எங்கள் அண்ணனை வளர்க்கும்போது என் மைண்டில் ஓடும், இந்த கஷ்டம் தீரணும், எப்படியாச்சும் தீரணும். படிக்கணுங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. படித்தேன் சார், கஷ்டப்பட்டு படித்தோம். நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி 2 ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். ஒரே ஒரு காரணத்துக்காக. நாங்கள் வளர்ந்து நல்லா படித்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு வேலை ஜாபில் சேர்ந்து எங்கள் அம்மாவை ஒரு நாளாச்சும் ஒரு கோடீஸ்வரியாக்கி பார்க்கணும், ஒரு மகாராணி மாதிரி வச்சு பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். அதுக்காக நான் படித்தேன். இடையில எங்கள் அண்ணன் கல்யாணம் கட்டி அவன் லைஃப் அவன் போயிட்டான். நானும் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சேன் வேலை தேடி, வேலை கிடைக்கல. அதுக்குள்ளே இந்த மீடியா 2012 டிசம்பர் 21 உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. அது எப்படி சார்? எங்கள் அம்மாவை கோடீஸ்வரியாக்கு பார்க்காம நான் எப்படி சார் சாக முடியும்? அதனால தான் கொள்ளையடித்தேன். இந்த உலகம் அழியும் போது இந்த பணத்தை எல்லாம் இந்த உலகம் கொண்டா போகுது, என்ன பண்ணுவாங்க? அதனால தான் சார் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளாச்சும் கோடீஸ்வரன் இருந்துட்டு செத்துறலாம்னு சொல்லிட்டு தான் சார் நான் கொள்ளையடித்தேன். இது தப்பா ரேட்டா எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அம்மாவை சந்தோஷத்துப்பட பார்க்கணும், அதனால பண்ணேன். அடுத்து கொலை பண்ணேன். என் லைஃப்பில் எனக்கு இருந்த ஒரே ஒரு எனிமி, ஒரு விரோதி. துடிக்க கொலை பண்ணேன் சார். அதுக்கும் காரணம் வேறு எதுவுமே கிடையாது. 12/21/12 சார். பேசிக்காகவே என்னை யாராச்சும் கை நீட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நான் திருப்பி அடிக்க மாட்டேன் சார். அவளுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது. எனக்கு இருந்த ஒரே எதிரி நான் எப்படி தான் மாளிகை ஆசைப்பட்டேன். அவனோட நான் பெரிய ஆளாகணும், அவனோட நான் பேரும் புகழும் சம்பாரிச்சு அவன் முன்னாடி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கையால் அடித்தவனை நான் என்னுடைய வளர்ச்சியால் அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கும் இந்த மீடியா என்ன விடலையே. 2012 உலகம் அழியுது, 2012 உலகம் அழியுது, 2012 உலகம் அழிய போகுது, டிசம்பர் 21 தான் கடைசின்னு சொல்லி அந்த பயம் சார். அந்த பயத்தை ஏற்படுத்துச்சு சார் என் மைண்டில். எப்படி என் எதிரி அழிக்காம எப்படி சார் நான் சாக முடியும்? பணக்காரனாகி பெரிய ஆளாகி என்னால் அழிக்க முடியல. ஆனால் எனக்கு துரோகம் பண்ணவனே விடக்கூடாது. வேற வழி தெரியல. அதனால தான் உனக்கு கொன்னேன். 3வது காரணம் சொன்னீங்களே, கற்பழிப்பு. இங்கே உட்காந்துருக்க நிறைய பேர், இது பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் மாதிரியே நானும் லவ் பண்ணேன் சார்.
காதலிச்சேன், உசுருக்கு உசுராக ஒரு பொண்ணை காதலிச்சேன் சார். நான் வேறு யாருமே நான் கற்பழிக்கல. 11 வருஷம் நான் எவ்வளோ உசுருக்கு உசுராக நேசிச்சனோ. அதாவது இதில் காமெடி என்னன்னா, ஒரு பொண்ணை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவள் யாருன்னே தெரியாது. அவள் முகத்தை பார்க்குறோம், அவள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவள் படிப்பு என்ன, அவள் அந்தஸ்து என்ன, இது எதுவுமே தெரியாமல், அவள் மதம் ஜாதி எதுவுமே தெரியாமல் ஒரு பொண்ணுடைய முகத்தை பார்த்ததுமே நமக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அது காதலா இல்லை காமமாங்கிறது அப்போ நமக்கு தெரியாது சார். ஆனால் அந்த பொண்ணுக்கு மேலே ஒரு பிடிப்பு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு பின்னாடி நம்ம அலைஞ்சு அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த பொண்ணை நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை நம்ம லவ் பண்ண வைப்போம். அந்த பொண்ணுக்காக எதுவும் பண்ணுவோம். ஒரு கவிதை எழுத தெரியாதவனுக்கு கூட அந்த பொண்ணுக்காக கவிதை எழுத வரும். ஒரு பாட்டு பாட தெரியாதவனுக்கு கூட அந்த பொண்ணுக்காக பாட்டு பாட தோணும். இந்த மாதிரி நமக்கு லைஃப்ல எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் அந்த பொண்ணுக்காக பண்ண தோணும். சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு இன்னும் சீரட்டு கொடுங்க சார். ஸோ எங்கே விட்டேன்? ஒரு பொண்ணு. நான் இந்த நாட்டுக்கு வரும்போது எனக்கு 9 வயசு சார். இப்போ என் வயசு கரெக்டாக 28. இந்த 9 வயசுலேருந்து இந்த 28 வயசு வரைக்கும் நான் எந்த பொண்ணை கூட லவ் பண்ணதில்லை, அவள் ஒருத்தியை தவிர. அதாவது ஒருத்தியை லவ் பண்ணி அவளுக்காக வாழ்ந்து அவள் கூட குழந்தை பெற்று என் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்காக செத்து போயிடுங்க தான் சார் என்னோட ஆசை. ஆனால் என்னை ஏமாத்தினா சார், என்னை ஒருத்தி ஏமாத்தினா. ஏன்னா முட்டா நீங்கள் எழுதிருக்கு பாருங்க, என்னெல்லாம் ட்ராமா பண்ண நம்பினேன். நம்பினேன். அவளுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு எத்தனை விஷயங்கள் அவளுக்காக நான் இழந்தேன். ஆனா என்கிட்ட அப்படி என்ன சார் இல்லை, என்னதான் இல்லை பாருங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இல்லை, என்கிட்ட அழகு இல்லையா? படிச்சிருக்கேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுதானே சார் என் லவ் பண்ணாவ. நான் ஒரு ஏழை குடும்பம்னு தெரிஞ்சுதான் சார் லவ் பண்ணாவ. அப்புறம் எப்படி சார் இன்னொருத்தருக்கு அவன் என்னை விட்டு போக முடியும்? நான் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்தேன். அவளை பொறுத்த வரைக்கும் என்னை விட்டு போனவளை எப்படியாச்சும் மறுபடியும் கதற என் காலில் வந்து உள்ள வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். மீடியா பாலா போன இந்த மீடியா மறுபடியும் உலகம் அழிய போகுது. எப்படி சார்? காதலிச்ச பொண்ணு விட்டு போயிட்டா அவளு முன்னாடி நான் சாதிக்கணும், அவள் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலையே. அப்போ 21ஆம் தேதி உலகம் அழிஞ்சு போயிருச்சுன்னா நான் தோத்துருவேன் சார். அவன் முன்னாடி எப்படி தோக்க முடியும்? முடியாது சார். நான் தப்பு பண்ணல, அவள் பண்ண தப்புக்கு அவளை நான் I have to make her pay for what she did. And that's exactly what I did. என்னை ஏமாத்தினவளை தான் சார் நான் கற்பழித்தேன். ஏன்னா என்னை ஏமாத்தினவ இதே மாதிரி நான் 1000 பேரை ஏமாத்துவா. சார் நான் ஒரு ஆம்பளை சார். இந்த 28 வயசு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எத்தனோ பேர் எத்தனோ விதமான உடல் உறவுகளை அனுபவிச்சிருக்காங்க. நான் ஒரு பொண்ணு லிப் டு லிப் கூட நான் அவளை கிஸ் பண்ணலையே சார். இது எதுவுமே அனுபவிக்காம எப்படி சார் நான் சாக முடியும்?
அதனால தான் சார் நான் அவளை கற்பழித்தேன். வேற வழி தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக சொல்லிடுறேன் சார். நீங்கள் காரணம் கேட்டீங்க, நான் காரணத்தை கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு தண்டனை கொடுங்க. இன்னைக்கு இந்த 3த்தையும் நான் ஒரே நாளில் பண்ணுறதுக்கு காரணம், இன்னைக்கு டிசம்பர் 20 2012, நாளைக்கு உலகம் அழிய போகுது சார். நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன். இவ்வளோ நாள் நான் நரகத்தை அனுப்பிச்சுட்டு இருந்தேன் சார். ஒரே ஒரு நாள் தானே ஜெயிலில், நாளைக்கு செத்துருவோம்ல எல்லாருமே. இதோ திருப்பி எடுத்து போகிற நீங்களும் செத்துருவீங்க, என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குற அந்த வக்கீலும் செத்துருவார், நம்ம எல்லாருமே செத்துருவோம், ஒன்றா சாவோம். என்ன, நான் கம்பிக்கு பின்னாடி இருப்பேன், நீங்கள் வெளியே இருப்பீங்க. ஆனால் சாகும்போது எல்லாருமே ஒட்டு மொத்தமாக மண்ணுக்குள்ளே தான் சார் போகிறோம். ஆனால் ஒரு கேள்வி சார், ஒரு கேள்வி. இவ்வளோத்தையும் சொல்லி என்னை நம்ப வச்சு இந்த மீடியா 21 முடிஞ்சு 22 இந்த உலகம் இருக்கு, சூரியன் உதிக்கும்னா, இந்த பொழுது விடியும்னா என் தீர்ப்பை நீங்கள் மாற்றி எழுதணும். ஏன்னா இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் இந்த 28 வருஷத்துல நான் எந்த கிரைம் நான் பண்ணதில்லை. நல்லவனாவே பிறந்து நல்லவனாவே வளர்ந்து நல்லவனாவே வாழ்ந்திருக்கேன் சார். இந்த ஒரே ஒரு நாள், இந்த மீடியா கொடுத்த பயத்தில் இந்த ஒரே ஒரு நாள் என்னை தப்பு பண்ண வச்சிருக்கு. உலகம் அழியலனா அதனால யோசிங்க சார், யோசிங்க. அவ்வளோதான் சார். I rest my case.